15ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எருசலேம் ஜனங்கள் திராட்சை செடிகள் போல இருக்காங்க. அதுவும் குறிப்பாக காட்டு மரங்களுக்குள்ள திராட்சை செடிகளை போல இருக்காங்க. ஆனால் ஒரு கனியும் தர்றதில்ல. அப்போ கனி தராத இந்த திராட்சை செடிகள் எதுக்கு? அது நெருப்பில் போடுறதுக்கு மாத்திரம்தான் உபயோகப்படும் தவிர அதனால் என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாருங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பேருக்கு தான் எருசலேம் ஜனங்கள், என்னுடைய ஜனங்கள். ஆனால் நான் எதிர்பார்க்கிறதான விசுவாசமும் இல்லை, அவங்கக்கிட்ட இரக்கமும் இல்லை. அதனால் வெளியில் பார்க்குறதுக்கு நாமும் கூட கிறிஸ்தவர்கள் என்று சொல்லலாம். ஆனால் நம்ம கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான விசுவாசம், அன்பு, மற்ற கனிகள், வேதத்தில் குறிப்பிட்டிருக்க கனிகள் இல்லைன்னா ஆண்டவர் நம்ம பார்த்தும் இதே போல தான் வேதனைப்படுவார். பேருக்கு மாத்திரம் எருசலேம் ஜனங்களாக இருந்து கனி கொடுக்காமல் வாழும்போது என்னாகுமா? ஆண்டவருடைய கோபம் நம்ம வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். இன்னைக்கு நான் ஹாம்பூர்கில் 1911 ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி கட்டினதான ஒரு பெரிய டனல்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இந்த டனல் தண்ணிக்கு கீழே 24 மீட்டர் அந்த அளவுக்கு தண்ணிக்கு கீழே இந்த டனல் கட்டப்பட்டிருக்கு. ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க உங்கள் எல்லாருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.